பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது 93வது நாள், 94வது எபிசோட். 6/1/2026 அன்று ஒளிபரப்பான நிகழ்வு. அதில் என்னென்னா, எல்லாத்துக்கும் காரணம், அதாவது கமருதீன் பாரு போனதுக்கு காரணமே வந்து சாண்ட்ரா தான். எஸ். அப்படின்றத யாருன்னா வியன்னா சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஒரு கட்டம் போட்ட சட்டை கதவு கிட்ட அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க சாண்ட்ரா. அதுக்கு வந்து எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க. முக்கியமாக அரோரா பேசிய வார்த்தைகள் இருக்குல்ல, எஸ். அது பொன்னெழுத்தில் பொறிக்க வேண்டியவை. அதை பற்றி தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இல்ல அதாவது இந்த சமீப காலமா அது எப்படி சொல்றது? ஒரு ஃபர்ஸ்ட் 40 டேஸ் அத விட்டுருவோம் நம்ம. அரோரா சொன்ன அதே விஷயத்த தான் இப்ப நம்ம சொல்லுவோம். விட்டுருவோம். ஆனா அதன் பிறகு அரோரா நெறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப தெளிவா பேசுறதா இருக்கட்டும், பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், உண்மையிலேயே அவங்க சில நேரங்கள்ல சைக்காலஜிக்கலா அனலைஸ் பண்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு இவங்க கிட்ட பேசுறதும் சரி, வினோத் கிட்ட பேசுற விஷயங்களும் சரி, விக்ரம் கிட்ட தனியா பேசுற விஷயங்களும் சரி பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தெளிவா ஒரு விஷயத்த பேச முடியுமா? கண்டிப்பா. உதாரணத்திற்கு நேத்து இந்த சீரியஸ் மேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் நம்மளோட ரிவ்யூல. திரும்ப திரும்ப பேசுவாங்க. ஒரு கவுனம் என்னம்மா இதுல இருக்க குண்டத்தூர் பக்கத்துல இருக்க ஒரு நல்ல கவுனா போட்டுன்னு வந்துரு. வரும்போதே ஐபேக்கோ எடுத்துன்னு வந்துட்டீன்னா, அதுக்கு வந்து இதுவும் தேவை கிடையாது. ப்ரமோஷனும் ஆச்சு. பேசுறதும் ஆச்சுங்கிற மாரி தான் அந்த பொண்ண உள்ள அனுப்பிச்சிருக்காங்க அப்டின்னாங்க வியன்னாவ. அது ரொம்ப கேஷுவலா அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு சாண்ட்ரா உட்கார்ந்து அழும்பொழுது, அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க அப்படியே ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். ஒன்றும் இல்லை, அவங்க அழுதுட்டு இருக்காங்க. காரணம் வந்து வியன்னா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே வந்து அவங்க கிறிஸ்டோபர் மூஞ்சி அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமாமா. இருக்கிற வன்மத்தை எல்லாத்தையும் கொட்டுறாங்க. கொட்டும்போது இவங்க வந்து அவங்க 2 பேர் போகிறதுக்கு நீ தான் காரணம், நடிச்சுக்கிட்டே இருக்கிற, எந்த வேலையும் செய்யறது இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா எந்த வேலையுமே செய்யறது இல்லைன்னு ஒரு விஷயம் ஒன்று வருது இல்லை, அந்த இடத்துல அவங்க செய்யலாதான் உண்மை. ஏன்னா மீன் மேலே போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. மறுநாள் அவங்க சமைக்கிறதுக்கு வந்தாங்க. மஞ்சள் சுடிதார் போட்ட அன்னைக்கு சமைக்கிறதுக்கு வந்தாங்க. ஆனால் முதல் நாள் அவங்க சமைக்கல. ஆமா, திவ்யா தான். ஏன்னா திவ்யா தான் சமைச்சாங்க. திவ்யா வந்து வரல. அது மட்டும் கிடையாது. திவ்யா இன்னைக்கு நான் இது லைவ் கொஞ்சம் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் காப்பி கப்லேருந்து எல்லா இடத்தையும் அங்கங்கே வச்சுட்டு போகிறாங்க. இதெல்லாம் யார் இட்டு வந்து கழுவுறது? இதெல்லாம் ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொன்னாங்க. பட் இந்த நேரத்தில் வந்து வியன்னா வந்து முழு வன்மத்தையும் வந்து கொட்டுறாங்க. எல்லார் மேலேயுமே கொட்டினாங்க. அதில் முக்கியமாக வந்து சாண்ட்ரா வந்து மாட்டிக்கிட்டாங்க. முந்திரி எந்திரி அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஊருக்கிழவினியே நடிச்சு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம். நைட்டு வந்து இவங்க அழும்போது சாண்ட்ரா வந்து அழும்போது அரோரா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அட்வைஸ் என்னன்னா, வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சதே கூட அப்படி தான் இருக்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது பேசுகிறாங்களா? இல்லை, உனக்காக நீ கரெக்டாக இருக்கணும்னு எல்லாருமே பேசுனாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவங்க சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் சில ப்ராசஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணுவேன். அதாவது ஒருத்தர் ஆமா நீங்க அப்படி பண்ணதாவே கூட இருந்துட்டு போட்டோம். ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த வீடு வந்து சில விஷயங்கள் வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். இப்ப வந்து அந்த ப்ராசஸை நான் ட்ரஸ்ட் பண்றேன். நீங்க மாறுறதுக்கான நீங்க மாறி இருக்கலாம். முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க மாறி இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது நான் அதை வந்து சரி மாறட்டுமே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டு போயிடுவேன். எல்லாரும் அப்படி விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லும் பொழுது இன்னொன்னும் அவங்க சொல்லுவாங்க. இப்ப உதாரணத்திற்கு நான் என்ன சொல்லலையா, துஷார் போனதுக்கு காரணம்னு நான் தான் சொல்லிட்டு தானே இருந்தாங்க. இது அப்ப அவங்க விஜேஎஸையும் எடுத்துட்டு வருவாங்க. இப்ப விஜேஎஸ் என்ன சொன்னாரு, ஒரு விஷயம் நான் வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணிட்டா அது முடிஞ்சிருச்சு, அது அட்ரஸ் பண்ணப்பட்டது, அதை திரும்ப பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா யாராவது பேசாம இருப்பாங்களா இந்த வீட்டுல? கண்டிப்பா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ அதை எதுக்கு நீங்க போட்டு குழப்பிக்கிட்டு அழறீங்க அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். இன்னொன்னு அந்த கேஸ் விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து அதை விட பப்ளிக்கா ஒருத்தவங்க வந்து மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் அவங்க உள்ளார வராங்க. அப்படி இருக்கும்போது ஊர்வாயை மூட முடியுமா? அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது 1000 பேர் 1000 சொல்லிட்டு தான் இருப்பான். இங்க இருக்கிறவங்க அது மாதிரி சொல்றாங்களா? இல்ல. முன்னாடி நீங்க ஒரு நடிப்பை நடிச்சிருக்கலாம். இப்ப நீங்க நடிக்காமலும் இருக்கலாம். ஒருவேளை நீங்க நடிச்சாலும் அது எங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அதை நான் நாமினேட் தான் பண்ண முடியும். அதேதான். நீ ஏன் இப்படி இருக்கன்னு என்னால சொல்ல முடியாது இந்த வீட்டை பொறுத்த வரலையும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா பேசினாங்க. நீ ஏன் இப்படி இருக்கன்னு கேட்க முடியாது. நாமினேட் பண்ணு, அதுக்கு தான் நான் நாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. ஒருவேளை நான் ஏமாறதா இருந்தா கூட ஏமாந்துட்டு போறேன். நீ ஏன் எனக்கு வந்து அதை சொல்ற? நான் வெளியில போய் கூட பாத்துக்கிறேன். எனக்கு இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயம்ங்க அவங்க சொல்றது. ரொம்ப கஷ்டமும் கூட அதை ஃபாலோ பண்றதுக்கு. அதை எப்படி அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு யோசிக்கும் பொழுது இயல்பாக இப்ப நான் ஜாக்கி வந்து என்ன அடிக்கடி சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ணும்பொழுது நான் என்ன பண்ணுவேன், இப்ப உதாரணத்துக்கு இப்ப சமையலே எடுத்துக்கங்களேன். இப்ப பண்ணுவாங்கல்ல, நான் ஏதாவது சொல்வேன். அப்படின்னு ஏதாவது ஆரம்பிச்சேன். அதாவது ஒருத்தன் பண்ணாத போது கூட விட்டுடுறி,
வந்து சமையல் பண்றேன் அப்படின்னும் பொழுது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுவாங்க. அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, அவங்க அப்ப 100% எதிர்பார்ப்பாங்க. ஆமா. நம்மளுக்கு இத்தனை வருஷம் வரையும் நம்ம சமையல் கட்டு போனதே கிடையாது. சமையல் கட்டுக்கு இத்தனை வருஷம் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு நான் சமையல் கட்டு விட்டதில்ல. கடந்த 2 வருட காலமாகத்தான் போறேன். ஆனா ஊர்ல இருக்கும்போது சமையல் கட்டுல பாத்திரங்கள் தான் கழுவி வைப்பேன். ஆ. அதுவும் டைம் இருக்கும் பொழுது, ஃப்ரீயா இருக்கும் பொழுது, ஐயோ வேலை லேட்டா வரா, இப்ப இதையும் வந்து இத கழுவிட்டு இதுக்கப்புறம் சமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கணும்போது நம்ம பண்றோம். இப்ப இதை என்னன்னா டெய்லி நீ பண்ண சொன்னேன்னு வச்சுக்கோயேன், இப்ப நான் வெளியும் போயிட்டு இந்த வேலையும் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோ. ஆனா அவங்க டெய்லி அதான் செய்றாங்க. அவங்க வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்லயும் சமைச்சு எல்லாம் பண்ணும்போது, ஆனா 100% எதிர்பார்க்கும்போது நம்மளால செய்ய முடியாது. அதான் ஆ. உண்மை. ஏன்னா நீங்க சின்ன வயசுலேருந்தே அப்படி பழகிக்கல. நடுவுல பழகிட்டு இருக்கும்போது 1 நாள் விட்டு 1 நாள், 2 நாளைக்கு விட்டு 1 நாள், வாரத்துல ஒரு 7 நாள்னு வச்சுக்கோங்க. 7 நாள்ல 7 நாளுமே நான் அப்ப சாப்பிடுவோம். ஆனா ம். 4 நாள் நம்ம சமையல் பாத்திரம் கழுவுறோம்னு வச்சுக்கோ. மத்த 3 நாளும் எதிர்பார்க்கும்போது, ஏன்டா சும்மாவே இத்தனை வருஷம் இருந்தேன். என்ன ம். விட்டுட்டீங்க. இப்போ வந்து ஃபுல்லா 7 நாளும் செய்யணும் எப்படிடா செய்ய முடியும்னு ஒரு தோணும். எஸ். ஆனா அவங்க சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான். அப்ப அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இதை நம்ம வந்து இல்ல செய்யலாம், இது போலாம். அதுதான். அதுல இந்த எக்ஸாம்பிளே இன்னொன்னு என்ன சொல்லுவோம்னா, இப்ப அவங்க 3 நாள் கழுவலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சும்மா விட மாட்டோம். 3 நாள் கழுவல அப்படின்னும் பொழுது, 3 நாள் அதாவது எப்படி சொல்றது? அத வந்து ஒரு மாரி நீ நீ இதுக்கு எனக்கு ஹெல்ப்பே பண்ணாம பண்ணாம இருந்திருக்கலாம். இருக்கலாம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. நான் இத தான் ஏற்கனவே ஒரு தடவ இன்னைய சொல்லியிருக்கேன். வரலையும் என்னுடைய 80 தோழி வரலையும் 70, 90 வரலையும் சமையல் பாத்திரம் கழுவுறதும், சமைக்கிறதுமே தெரியாத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாமா. அது அது அதே தான் நான் இப்ப வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ம். நடுவுல கூட ஒரு நாள் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து, ம். ஹஸ்பண்ட் வந்து இப்ப தான் வந்துகிட்டு இருக்காப்ல, "பரவால்ல செய்றியேடா" அப்படின்னு சொன்னா, உடனே "அப்படிலாம் பேசாதீங்க. பார்ட்னர்னா செய்யணும்" அப்படின்னுவாங்க. பட் என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, இதுவரைக்கும் அவன் தட்டே எடுத்து வச்சதில்ல. இப்ப தான் உனக்கு வந்து வந்து பெருக்கி துடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான்னா, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா அந்த இதே மாதிரி விஷயத்த அவங்க அப்பா செஞ்சதே கிடையாது. அவரும் பார்ட்னர் தான் அவங்க அம்மாவுக்கு. ஆமா. ஆனா அவர் இன்னி வரையும் செய்றாரு. இன்னும் வேலையும் செய்யல. அப்ப அங்கதான் கேள்விக்குள்ளாக்கப்படுது. ம். புரியுதுங்களா? அப்ப ஒருத்தவன் மாறுறான், ஒருத்தன் செய்யறான், உனக்காக ஹெல்ப் பண்றான், ஒருத்தன் கன்சிடரேஷனா வரான்னும் போது, அவனுங்க என்கரேஜ் பண்ணும்போது அதை செஞ்சிடலாம். ஒண்ணும் இல்ல. சமையக்கட்டுல பாத்திரம் இருக்கு. இன்னைக்கு டைம் இருக்கும்போது கழுவிடு. 1 நாள் மறக்கலாம், 2 நாள் மறக்கலாம். ஆனா நெறைய வாட்டி வந்து நம்ம வந்து அத செஞ்சு வச்சுருவோம். எஸ். அத சொல்லிட்டு போகும்போது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு வந்து ஏன்னா சமையல்கட்டுல என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது மோஸ்ட்லி. ம். எனக்கு சமையல்கட்டுல வந்து யாராவது நீங்க செஞ்சு வச்சு நீ போய் சாப்பிடுன்னா சாப்பிட மாட்டேன் மோஸ்ட்லி. ம். வச்சுட்டே போவாங்க. ரொம்ப பசிச்சா தான் அதுகிட்டயே போவோம். இல்லன்னா அப்படியே எனக்கு யாராவது அது போட்டு குடுத்து சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சா, அப்புறம் அத நம்ம வந்து சூடு பண்றோம். இங்க வந்ததுக்கப்புறம் வேற வழியே கிடையாது. அங்கன்னா டப்புன்னு வெளிய போயிடுவோம். இங்க அப்படி கிடையாது. அப்புறம் சூடு பண்ணி சாப்பிடுறது, போறது வரதெல்லாம் நடக்கும்போது அதுதான் இன்னைக்கு வந்து இவரு சொல்லுவாரு. நம்ம ம். விக்கலுக்கிறவன் சொல்லுவாரு. அதாவதுடா ஒருத்தன் வந்து மாறாம இருக்கும்போது பிரச்சனை இல்லடா. ம். மாறுறான் பாரு. அது வரலையும் நல்லா இருப்பான். ஒரே ஒரு தப்பு பண்ணிருப்பான். அத வச்சு அவன வந்து காலி பண்ணுவாங்க. நான் இதுக்கு வந்து அந்த உதாரணம் இந்த ராமன் சிகரெட் புடிச்சான்னு ஒரு உதாரணத்த அப்பப்ப சொல்லுவேன். அதுவே போர் அடிச்சிச்சு. வேற ஆ. ஏதாவது எடுத்து வரேன் நானு அப்புறமேட்டா. ஓகேவா. சரி, இதுக்கே வந்து நான் எடுத்துட்டு வரேன். நடுவுல ஒரு விஷயம் சொன்னீங்க டக்குன்னு. ரொம்ப ஒரு மாரி இதுவா போய்க்கிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். ஊருனா வந்து டக்குன்னு வந்து அறக்க பறக்க மீன் குழம்பு கொஞ்சம் செஞ்சு வந்து குடுக்குறவங்கலாம் இருந்திருக்காங்க உங்களுக்கு. மேம், சரியா? அதாவது ஒரு பை நெறைய சாப்பாடுங்க. அவ வந்து காலையிலேயே எழுந்து எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு நான் வீடியோல சொன்னதெல்லாம் எடுத்து வந்து நான் வச்சிருந்த ஆளுங்களையும் நான் பார்த்துருக்கேன்றேன். அதுதான். அதனால அது ஊர் வேற சார். அதுதான் நீங்க இங்க இருந்திருக்கீங்க. இப்ப ம். புரியுதா? சரி, இப்ப ஹாட் விஷயத்துக்கு பேக்ல எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எப்பயோ ஒரு வாட்டி இப்ப இது நூடுல்ஸ் பிடிக்குன்னா அதை எடுத்துட்டு வந்து ஏம்மா என்னைக்கோ சொல்லியிருந்தோமா அது நான் ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன். ம். அந்த மாதிரியான ஆட்களை நான் பார்த்துருக்கேன், பழகியிருக்கேன் அப்படின்னும்போது குட் ஒன். ஏதோ நினைவுகள், கனவுகள் மலருதே. அ. காவேரி ஊற்றாகவே காற்றோடு காற்றாகவே தினம் காண்பதில்தான் ஏனோ. முடிச்சுட்டீங்களா? தேங்க்யூ. ஓகே. சரி, இப்ப அரோரா விஷயத்துல அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ஒரு கோர்ட் கேஸ் இங்க நடந்தப்ப நான் கத்துக்கிட்டது அதுதான். ஒருத்தன் வந்து அவ்வளதான் நான் சரண்டர் அப்டின்னான்னா சரண்டர். இது கோர்ட்டே என்ன செய்யும் அப்டின்னா, ஓகே சரண்டர் ஆயிட்டேன். நிராயுதபாணியா ஒருத்தன் வந்து நிக்கிறான். நான் சரண்டர் ஆயிட்டேனா அவனுக்கு விட்டுருங்க. தண்டனை கொடுக்கும். ஆனா தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எப்படி செஞ்ச, ஏன் செஞ்சேன்னு கேட்காது. ஏன்னா அவன் ஓட்டிட்டே கில்ட்டி. இருக்காது. அவன் கில்ட்டின்னு சொல்லிட்டான். ஆ. அவனுக்கு தண்டனை விசாரிச்சு நான் தண்டனை கொடுத்தாச்சு. நீ ஏன் அந்த கொலையை செஞ்ச, ம். எதுக்கு செஞ்ச அப்படின்னு வாரம் வாரம் ஞாபகப்படுத்திட்டே இருக்க மாட்டான். அவன் ஒரு கொலை செஞ்சா தண்டனை கொடுத்தாச்சு, அதுக்கான விஷயத்தை அனுபவிக்கிறான். அந்த மாதிரி ஒருத்தவங்க ப்ராசஸ்ல மாறுறாங்கன்னா எஸ். அவங்கள மாறுறதுக்கான இடத்த கொடுங்க. அதேதான். அவனை போட்டு போக் பண்ணிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் வேற லெவல். ஆக்சுவலி அதுக்கு இதுல என்னன்னா, நம்ம இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸோட பேசுறது வேற. ஆ. இந்த வயசுல இந்த பொண்ணு இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுது இல்ல, அது வந்து உண்மையிலே இன்க்ரீடிபிள் அப்படின்றேன் நான் எஸ். ஆக்சுவலி. ஓகேவா, அது உண்மையிலே நான் அசந்து போன ஒரு விஷயம் தான். அதனாலே வந்து அந்த பொண்ணு மீது நிறைய மரியாதை ஏற்படுகிறதுன்னு சொல்ல வரேன். எஸ். இதுல இன்னொன்னு, அந்த பொண்ணு வந்து ஜெண்டரே பார்த்தது கிடையாதுங்க. ஜெண்டரு, இந்த அழகு, இது
அந்த மாதிரிலாம் அதை பார்த்ததே கிடையாது. அது வந்து அதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பனை அப்படி இருக்கிறது. ம். உண்மை. ஓகே. ம். அந்த ஃப்ளோவ அப்படியே ஃப்ளோவாவே எடுத்துக்கிட்டு போறதலாம். அததான் அவங்க சொல்லுவாங்க. ம். நான் இந்த ஃப்ளோலயே போயிடுறேனே, நான் ஏன் இதெல்லாம் யோசிக்கணும் இப்ப? ம். ஒரு ஃப்ளோவா இருக்கு அப்படின்னா, அந்த ஃப்ளோல அப்படியே நான் போய்க்கிட்டு இருக்கேன். இதுல என்ன இருக்குன்னும் பொழுதும், அதே மாரி அவங்க இன்னொரு ஒரு விஷயமும் அவங்களுக்கு சொல்லுவாங்க சாண்ட்ராவுக்கு. ம். இவங்க இதெல்லாம் பேசிட்டு போறாங்க விட்டுருங்க. ஆனா நான் வந்து அந்த இடத்துல உங்கள்ட்ட கேட்டேனா இல்லையா? உதாரணத்திற்கு அங்க வந்து வினோத் வருவாப்ல. நான் வினோத் வரும்போதே சொல்லுவேன். அவங்க 2 பேருக்கும் ஒன் ஆன் ஒன் டிஸ்கஷன் போகுது. அவ என்ன பேசுறாளோ பேசட்டும். அதற்கு சாண்ட்ரா பதில் சொல்லுவாங்க, "நீங்க வராதீங்க." ஆமா அப்படிதான் ஏதாவது சொல்லி எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு நான் சொல்றேன்ல. அதே அப்படிதான் மாதிரி இருக்கும் சபரி இந்த வீடு. கேட்பாப்ல, "இந்த பார் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் அழுதுன்னு கட்டம் போட்ட சட்டை கதவு கிட்ட போயிடுவே நீ." ஆமா. அதே மாரி இப்ப இங்க சதீஷ் சொல்றாரு. இருக்கிறவங்கலாம் நான் கூட தான் சொல்லியிருக்கேன். எனக்கு எப்படி இருக்கு? நீங்க ஆக்டிங் பண்ற சாண்ட்ரா நீங்க வந்து கேமுக்காக பண்றீங்கன்ட்டு. பண்றீங்க. அது அவளுக்கும் தோணுமா இருக்கும். அது மாரி தான் எல்லாரும் இங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் இங்க வந்திருக்காங்க அதே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சபரி எடுத்துட்டு வருவாரு. ஓகே. பட் அரோரா அந்த அட்வைஸ் சொன்னது வந்து ரொம்பவே ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட இன்னொரு ஒரு விஷயம் அவங்க செய்வாங்கங்க. எனக்கு அது பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ம். அரோராவுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்கு. ஆமா. திவ்யா உள்ள வருவாங்க. "என்ன சாண்ட்ரா? என்னாச்சு சாண்ட்ரா?" அப்படின்னு கேட்கிறப்ப, டக்குன்னு அரோரா வந்து, "ஒண்ணும் இல்ல" அப்படின்னுவாங்க. ஆமா. சொல்லிட்டு, "சாண்ட்ரா உங்களுக்கு ஓகேவா? சொல்லலாமா?" அப்படின்னுவாங்க. ஆமா. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த திரும்ப இடம் அழுது வந்து வச்சா என்ன பண்றது? திரும்ப அந்த கதைய எடுத்து வந்தா திரும்ப அழுவாங்க. அப்படின்னும்போது இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. நீ சொல்றதுனா சொல்லிக்கோ. நான் சொல்லல நான் ஒரு கதையா. நான் சொல்லல இனிமே கதையா அப்படின்றது. நீ ஒரு கதையா பேசுற அளவுக்கு எனக்கு இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்கள்ல வந்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. முக்கியமா அரோராவுடைய அந்த பகுப்பாய்ந்து சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல, அது ஆ. உண்மையிலே அசத்தலாகவே இருக்கிறது. ஏன்னா சுபிக்ஷா போனதும் காரணம் வந்து இவங்க தான்ற மாரி 3 பேரும் போனதுன்ற மாரி சொல்லுவாங்க. இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஏங்க இத வந்து சாண்ட்ரா எடுத்துட்டு வர்றது வந்து உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பெருசாலாம் அவங்க ஒரு கான்டென்ட்க்கு தான் அத பண்ற மாரி தான் எனக்கு தோணுது. ரைட். பட் இங்க நம்ம பேச வந்தது என்ன, அரோரா ரொம்ப புத்திசாலித்தனமாகவும், ரொம்ப அழகாவும் அணுகுறாங்கங்கிறது தான். ரைட். அந்த 6 பேருக்காக விட்டு கொடுக்காம அதுக்கான விஷயங்களா பேசுனது ரொம்ப நல்லா இருக்கு. இது குறித்தான கருத்துக்களை நீங்க பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் Moiso signing off.